இன்றைக்கு மிகவும் ஒரு கவலைக்கிடமான ஒரு துன்பியல் சம்பவம் இடம்பெற்று முடிந்து அது தொடர்பாக இன்று இந்த பாராளுமன்றத்தில் விவாதிக்கப்பட்டு வருகின்றது. அந்த விவாதம்தான் இந்த நீர்கொழும்பில் இடம்பெற்ற நீர்கொழும்பு சிறைச்சாலையில் இடம்பெற்ற படுகொலை அல்லது கலவரம். அப்போ இந்த கலவரத்தின் பின்னால் யார் இருக்கின்றார்கள், எவர் இருக்கின்றார்கள் என்பதை விட முதலாவதாக இதில் படுகொலை செய்யப்பட்ட உயிரிழந்த அதே போன்று அவர்களுக்கு முதலாவதாக அவர்களுடைய குடும்பத்திற்கும் எங்களுடைய ஆழ்ந்த அனுதாபங்களை நாங்கள் தெரிவித்துக் கொள்கின்றோம். அதே போன்று அவ்வாறு காயமடைந்திருக்கின்ற என்றும் வைத்தியசாலைகளில் வைத்தியம் பெறுகின்ற அனைவருக்கும் கூடிய சீக்கிரமாக நலம் பெற்று வீடுகளுக்கு செல்ல வேண்டும் என நாங்கள் பிரார்த்திக்கின்றோம். இரண்டாவதாக இன்று நாங்கள் இந்த விவாதம் ஆரம்பிக்கப்பட்ட பிறகு எதிர்த்தரப்பிலிருந்து கூறுகின்ற வார்த்தைகளை நாங்கள் பார்க்கின்ற போது இது என்னமோ இலங்கையில் இன்றைக்குத்தான் இடம்பெற்றிருக்கின்றது, இதற்கு முன்னர் இவ்வாறான சம்பவங்களே இடம்பெறவில்லை என்கின்ற தோரணையில் பேசுகின்ற பேச்சுக்களை எங்களால் காணக்கூடியதாக இருக்கும். ஆனாலும் உறுப்பினர் அவர்களே, நாங்கள் ஒரு விடயத்தை சொல்லிக்கொள்ள வேண்டும். இந்த சிறைச்சாலையில் இடம்பெற்ற சம்பவம் என்பது எங்களுடைய சமூகத்தில் இருக்கின்ற அந்த ஏற்றத்தாழ்வுகளை வெளிப்படுத்துகின்ற ஒரு 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 குறியீடனை நாங்கள் கருதுகின்றோம். ஏனென்றால் எங்களுக்கு எல்லோருக்குமே தெரியும், இந்த நாட்டில் வறுமை நிலை எங்கு இருக்கின்றது. வறுமை கூடுதலாக இருக்கின்ற இடத்திலே கல்வி பின்தங்கி இருக்கின்றது. கல்வி பின்தங்கி இருக்கின்ற இடத்திலே வறுமை அதிகரித்திருக்கின்றது. இந்த வறுமையும் கல்வியும் பின்தங்கிய இடத்தில் இவ்வாறான கலாச்சார ரீதியான சீரழிவுகள் மலிந்து கிடக்கின்றது. கொள்ளையா, கொலைகாரர்களா, கொள்ளையர்களா எல்லாம் இருக்கின்ற இடமாக அல்லது அதனுடைய குறியீடாகவே இன்றைக்கு இந்த வறுமை கோடு காட்டுகின்றது. அதனால்தான் கௌரவ உறுப்பினர்களே, எங்களுடைய அரசாங்கம் முதலாவதாக இந்த நாட்டு மக்களை இந்த வறுமையிலிருந்து மீட்டெடுக்க வேண்டும். வறுமையிலிருந்து மீட்டெடுக்கின்ற பொழுதுதான் அவர்கள் உண்மையிலேயே அந்த வறுமையில் மீட்கப்படுகின்ற மக்கள் கல்வியில் மிளிர்வார்கள், கல்வியில் உயர்வார்கள். அவர்கள் கல்வியிலே உயருகின்ற பொழுது நிச்சயமாக இவ்வாறான கலாச்சார ரீதியான சீரழிவுகள் இடம்பெறாமல் தடுத்து கொள்ள முடியும். அதனால் இன்றைக்கு இந்த ஏற்பட்டிருக்கின்ற இந்த நெருக்கடிகளுக்கான நாங்கள் நினைக்கின்றோம் நீண்டு நிலைக்கக்கூடிய நிரந்தரமான தீர்வு வேறு எதுமல்ல. இந்த நாட்டு மக்கள் அனைவருமே, சிறைச்சாலையில் இருக்கின்ற மக்களும் மக்கள், வேறு யாரும் அல்ல. சிறை கைதிகளும் மனிதர்களே என்கின்ற வாசகம் இந்த வெலிக்கடை சிறைச்சாலை, அது மெகசின் சிறைச்சாலை வாசலிலே பொறிக்கப்பட்டிருக்கிறது. உண்மையிலே மனிதர்கள். அப்போ இந்த மனிதர்களாக இருக்கின்றவர்கள் ஏன் இந்த நிலைக்கு தள்ளப்பட்டார்கள் என்பதற்கு உங்களுக்கு எல்லோருக்குமே தெரியும் நினைக்கின்றேன். கடந்த 2 நாட்களாக நேற்றிலிருந்து இந்த சிறைச்சாலை படுகொலை சம்பவம் இடம்பெற்ற பிறகு அவ்விடத்தில் இருந்து ஒரு அழுது புலம்புகின்ற ஒரு தாயினுடைய குரலை கேட்கக்கூடியதாக இருக்கிறது. அந்த தாய் என்ன கூறுகின்றால் வேறு எதுமல்ல, அதாவது இவ்வகையான படுகொலைகள் இடம்பெற்றது ஏன், எனது பிள்ளை ஏன் இவ்வகையான நிலைக்கு தள்ளப்பட்டான், அவரை தள்ளியவர்கள் யார் என்று தேடி பார்க்கின்ற பொழுது வேறு யாரும் அல்ல, அம்மா. அந்த தாய்க்கு குற்றம் சுமத்துகின்றார்கள், இந்த நாட்டில் இருக்கின்ற போலீசார் மீதும் குற்றம் சாட்டுகின்றார்கள். அது மாத்திரமல்ல, இந்த நிலைக்கு முக்கியமான காரணம் வேறு எதுவுமல்ல, முன்னைய அரசியல்வாதிகள் என்று கூறுகின்றார்கள். அப்படியானால் கௌரவ உறுப்பினர்களே, இந்த எங்களுடைய இளைஞர்களை கொலைகாரர்களாக அலை போதைப் பொருள் வியாபாரிகளாக மாற்றிய பாவித்தனமான அரசியலை முன்னெடுத்தவர்கள் யார் என்கின்ற கேள்வியை இன்றைக்கு தொத்தி நிற்கின்றது. அதனால் கடந்த வரலாறு முழுவதுமே எங்கள் அனைவருக்குமே தெரியும், இந்த நாட்டில் விசேடமாக அரசியல் ரீதியான கலாச்சாரத்தில் மாற்றம் ஏற்பட்டது.
அந்த மாற்றத்தினுடைய விளைவுதான் வேறு எதுவுமல்ல. எங்கள் எல்லோருக்குமே தெரியும் 1977ஆம் ஆண்டு ஏற்பட்ட இந்த நாட்டில் இருந்த அரசியல் ரீதியான கலாச்சார ரீதியான மாற்றம். அப்ப அந்த மாற்றங்கள் ஊடாக இதனால் அது வரைக்கும் நாங்கள் கட்டி காத்து கொண்டிருந்த ஓரளவாவது கட்டி காத்து கொண்டிருந்த அந்த அரசியல் ரீதியான நிலைமைகள் இன்றைக்கு மேலும் கோடிட்டு காட்டுகின்ற ஒரு சம்பவமாக ஏற்பட்டது. அப்ப இந்த சம்பவம் தொடர்பாக நாங்கள் மீண்டும் திரும்பி பார்க்கின்ற பொழுது எங்களுடைய அரசாங்கம் என்பது மேலேயே நாங்கள் பார்க்கின்றோம் வேறு எதுவுமல்ல. இன்றைக்கு ஒவ்வொரு சிறையிலும் இருக்கின்ற அந்த சிறை கைதிகள், ஒவ்வொரு கிராமங்களில் இருக்கின்ற போதைப் பொருள் வியாபாரிகள், யார் எவர் எதனால் அவர் செல்லப்பட்டார் என்றால் வேறு எதுவுமல்ல, அவர்களுடைய வறுமையே பிரதானமான காரணம். அதனால் இந்த வறுமையில் இருந்து அந்த மக்களை மீட்டெடுக்கின்ற போது தான் நிச்சயமாக இந்த போதைப் பொருள் எங்களுடைய சமூகத்தை மீட்க முடியும். அந்த சமூகத்தை மீட்கின்ற வேலையை நாங்கள் இன்றைக்கு முன்னெடுத்து வருகின்றோம். அதன் காரணமாகத்தான் இந்த போதைப் பொருளுக்கு எதிராக இன்றைக்கு முழு நாடும் ஒன்றாக என்றும் தலைப்பின் கீழ் எங்களுடைய ஜனாதிபதியால் உருவாக்கப்பட்டிருக்கின்ற வேலை திட்டம், அந்த வேலை திட்டத்தின் ஊடாக இன்றைக்கு நாடு முழுவதும் ஒரு சிலர் கூறுகின்றார்கள், முன்னர் எதிர்க்கட்சியில் இருந்த ஒரு சிலர் குறிப்பிட்டார்கள், அதாவது இந்த 1.5 வருடங்கள் தான் போதைப் பொருள் அதிகரித்திருக்கின்றதாம் என்று கூறுகின்றார். இல்லை கௌரவ உறுப்பினர்களே, யாழ்ப்பாணம் என்பது உண்மையிலே உங்களுக்கு எல்லோருக்குமே தெரியும், ஒரு காலத்தில் கலாச்சார ரீதியாக பண்பாடு ரீதியாக கொடி கட்டி பறந்த இடம். அப்ப அந்த இடம் என்பது கடந்த காலங்களில் இந்த நாட்டில் ஏற்பட்ட இந்த அரசியல் பொருளாதார சூழ்நிலையின் காரணமாக இன்றைக்கு கூடுதலாக போதைப் பொருள் நிரம்பி வழிகின்றது. நாங்கள் தேர்தலுக்கு முன்னர் அந்த ஒரு சில பிரதேசங்களுக்கு சென்று அங்கு இருக்கின்ற மக்களை சந்திக்க போது அந்த மக்கள் எங்களிடம் குறிப்பிட்டார்கள், ஐயா முடியுமாக இருந்தால் எங்களுடைய பிரதேசத்தில் இருக்கின்ற இந்த போதைப் பொருள் வியாபாரிகளிடம் இருந்து எங்களுடைய பிள்ளைகளை பாதுகாத்து தாருங்கள் என்று கேட்டார்கள். ஆனால் இன்று அதே தாய்மார்கள் அந்த பிரதேசத்தில் இருக்கின்ற மக்கள் இன்றைக்கு கூறுகின்றார்கள், ஐயா நாங்கள் இன்றைக்கு தான் நிம்மதி பெருமூச்சு விடுகின்றோம், இன்னமும் தீர்க்கப்பட வேண்டி இருக்கின்றது, இன்னமும் நிறுத்தப்பட வேண்டி இருக்கின்றது, இருந்த போதிலும் கூட நிம்மதி பெருமூச்சு விடுகின்ற சூழலை உங்களுடைய அரசாங்கம் ஏற்படுத்தியிருக்கின்றது. அதை மேலும் வலுவூட்ட வேண்டிய தேவை இருக்கின்றது, மேலும் வலுப்படுத்த வேண்டிய தேவை இருக்கின்றது. கௌரவ உறுப்பினர்களே, அதே போன்று இந்த சிறைச்சாலை படுகொலைகளை பற்றி பேசுகின்ற பொழுது வரலாற்றில் அதாவது இன்றைக்கு ஏற்பட்டிருக்கின்றது அரசியல் ரீதியான படுகொலைகள் அல்ல, அரசியல்வாதிகளுடைய தூண்டுதலின் கீழ் ஏற்பட்ட சிறை கொலை அல்ல. ஆனால் இதற்கு முன்னர் எங்களுக்கு எல்லோருக்குமே தெரியும் 1983ஆம் ஆண்டு விசேடமாக அன்றைக்கு 53 சிறை கைதிகள், தமிழ் கைதிகள், குட்டிமணி உள்ளிட்ட 2 நாட்களாக படுகொலை செய்யப்பட்டார்கள். அந்த படுகொலைக்கு பின்னால் இந்த நாட்டில் அரசியல்வாதிகள் இருந்தார். அது மாத்திரமல்ல, கடந்த காலங்களில் பல்வேறு சம்பவங்கள் இடம்பெற்றது. மகார சிறைச்சாலை எடுத்துக்கொண்டாலும் சரி, அதே போன்று வடிகட சிறைச்சாலை எடுத்துக்கொண்டாலும் சரி, அபகரண சம்பவங்கள் இடம்பெற்றிருக்கின்றது. அது மாத்திரமல்ல கௌரவ உறுப்பினர் அவர்களே, 2000 ஆண்டு அக்டோபர் மாதம் 25ஆம் தேதி பண்டாரவளை என்கின்ற பிரதேசத்தில் பிந்துனுவ என்கின்ற பிரதேசத்தில் தடுத்து வைக்கப்பட்டிருந்த தமிழர்கள் 27 பேர் வெட்டி படுகொலை செய்யப்பட்டார்கள், 17 பேர் காயமடைந்தார்கள். அது இந்த நாட்டினுடைய வரலாறு. அப்ப அந்த வரலாற்றின் ஊடாக இருந்து நாங்கள் பார்க்கின்ற போது அந்த பாவித்தனமான செயற்பாடுகளுக்கு பின்னால் அன்றைய காலகட்டங்களில் அரசியல்வாதிகள் இருந்தார்கள். இன்றைக்கு எதிரணியில் இருந்து வீராப்பு பேசுகின்ற எதிரணியிலிருந்து இன்றைக்கு எங்கள் மீது குற்றங்களை மாத்திரம் சுமத்துகின்றவர்கள். நாங்கள் ஆட்சி பீடத்துக்கு வந்து 1.5 வருடம் கௌரவ உறுப்பினர்களே, இது என்பது கடந்த 76 வருடங்களுக்கு மேலாக நாங்கள் ஏனென்றால் இதை சொல்லுகின்றோம், மீண்டும் இதை சொல்லியாக வேண்டும். இந்த நாட்டின் 76 வருடங்களாக இந்த நாட்டில் இருந்த தமிழ் அரசியல்வாதிகள் அல்லது சிங்கள அரசியல்வாதிகள் இவர்களால் உருவாக்கப்பட்டிருக்கின்ற இந்த கேடுகட்ட அரசியல் கலாச்சாரத்தினுடைய விளைவு தான் இந்த நிலைமை.
அப்ப இந்த நிலைமையிலிருந்து இந்நாட்டு மக்களை மீட்டெடுக்க வேண்டிய தேவை இருக்கின்றது. அதனால் அரசியல் ரீதியாக நாங்கள் ஒரு புரிதலை ஏற்படுத்தியிருக்கின்றோம். அரசியல் ரீதியாக ஒரு கலாச்சாரத்தில் மாற்றத்தை ஏற்படுத்தியிருக்கின்றோம். அந்த மாற்றத்தின் ஊடாக இன்றைக்கு வறுமையை ஒழிக்கின்ற வேலை திட்டங்களை நாங்கள் முன்னெடுக்கின்றோம். அதே போன்று எங்களுடைய மனங்களை தூய்மைப்படுத்துகின்ற செயற்பாடுகளை நாங்கள் முன்னெடுக்கின்றோம். அவ்வாறான செயற்பாடுகளின் மூலமாகவே நாளைக்கு ஒரு தூய்மையான இலங்கையை கட்டியெழுப்ப முடியும் என்று நாங்கள் நினைக்கின்றோம். அவ்வாறான தூய்மையான இலங்கையை நோக்கி செல்லுகின்ற போது இன்றைக்கு அதற்கு எதிராக முன்னர் இந்த பாவித்தனமான செயற்பாடுகள் அனைத்தையும் முன்னெடுத்த பாவித்தனமான அரசியல்வாதிகள் மீண்டும் தங்களுடைய வெறித்தனத்தை, வெறியாட்டத்தை, காவாலித்தனத்தை காட்டுகின்ற செயல்பாடுகளை முன்னெடுக்கின்றார்கள். அதனால் நேற்று நடைபெற்ற இந்த நீர்கொழும்பில் இடம்பெற்ற சம்பவம் கூட அவ்வாறான ஒரு சம்பவமா என்கின்ற கேள்வி இந்நாட்டு மக்களில் கேட்கப்படுகின்றது. எது எவ்வாறான போதிலும் கூட எங்களுடைய அரசாங்கத்தின் இருக்கின்றது, அது நடைபெற்றிருக்க கூடாது. அது மிகவும் மோசமான செயல். இருந்த போதிலும் கூட இனிவரும் காலங்களில் இவ்வாறான ஒரு சம்பவம் இடம்பெறாது தடுப்பதற்கு ஏதுவான நடவடிக்கைகளை நாங்கள் எடுக்க தயார். அதற்காக எங்களுடைய முழு அரசாங்கமும் இந்த பொறுப்பினை ஏற்றுக்கொள்வதற்கு தயார் என்று கூறிக்கொண்டு இன்று எங்களுடைய நாட்டிலே மிக கொடூரமாக கொலை செய்யப்பட்டிருக்கின்ற சிறை கைதிகள் மற்றும் சிறை காவலர்களுக்கு நான் முதல் இந்த இடத்திலே ஆழ்ந்த இரங்கலை தெரிவித்துக் கொள்கிறேன். 43 ஆண்டுகளுக்கு முதல் இதே ஜூலை மாதத்திலே வெலிக்கடை சிறைச்சாலையிலே மொத்தமாக 53 தமிழ் அரசியல் கைதிகள் கொலை செய்யப்பட்டிருந்தார்கள். அதேபோல் 1997 ஆண்டு 12ஆம் மாதம் 12ஆம் தேதி களுத்துறை சிறைச்சாலையிலே 3 தமிழ் அரசியல் கைதிகள் கொலை செய்யப்பட்டிருந்தார்கள். அதேபோல் பிந்துனுவேவா சிறைச்சாலையிலே 27 தமிழ் அரசியல் கைதிகள் 2000ஆம் ஆண்டு 10ஆம் மாதம் 25ஆம் தேதி படுகொலை செய்யப்பட்டிருந்தார்கள். இப்போது அதொரு சுழற்சியாக இப்போது நீர்கொழும்பிலே நேற்று முந்தைய தினம் 2 கட்டமாக படுகொலைகள் நடைபெற்றிருக்கின்றது. இப்போது இங்கே இந்த படுகொலைகள் தொடர்பாக பேசுகின்றவர்கள், இதுக்கு யார் பொறுப்பு சொல்ல வேண்டும் என்று சொல்லுகின்றவர்கள், இந்த 43 வருடங்களுக்கு முதல் நடைபெற்ற படுகொலை தொடர்பாக இன்று வரை எந்த விதமான ஒரு பதிலையும் சொல்லவில்லை. யார் கொலை செய்தார்கள், என்ன காரணத்துக்காக கொலை செய்தார்கள், இந்த கொலைக்கு காரணமானவர்கள் யார், அவர்கள் கண்டுபிடித்தார்களா அல்லது அவர்கள் குற்றம் சாட்டப்பட்டு தண்டனை வழங்கப்பட்டதா அல்லது மீள நிகழாமை உறுதிப்படுத்தப்பட்டதா என்ற கேள்விகள் எல்லாம் இன்றைக்கு எங்கள் மத்தியில் எழுகின்றது. அவ்வாறு அவர்கள் கடந்த 3 கட்டமாக நான் சொல்லிய இந்த தமிழ் அரசியல் கைதிகள் படுகொலை செய்யப்பட்ட போது நடவடிக்கை எடுக்காதவர்கள் இப்போது நடவடிக்கை எடுக்க சொல்லி கோருகிறார்கள். அது நல்ல விஷயம். நடவடிக்கை இப்போதாவது நடவடிக்கை எடுத்து எதிர்காலத்திலே சிறை கைதிகள் படுகொலை செய்யப்படாமல் இருப்பதை இந்த அரசாங்கம் உறுதிப்படுத்த வேண்டும். இப்போது பார்த்தால் எனக்கு வந்த இரத்தம் உனக்கு வந்த தக்காளி சட்னி என்று சொல்ற மாதிரி ஒரு கதையைத்தான் இப்போது இங்கு பேசுபவர்கள் சொல்லிக் கொண்டிருக்கின்றார்கள். இந்த சிறைச்சாலைகளில் கொள்ளளவை பார்க்கும் போது போதாமல் தான் இருக்கின்றது. சிறை கைதிகள் அதிகமாக இருக்கின்றார்கள், வசதிகள் போதாமல் இருக்கின்றது. புதிதாக சிறைச்சாலைகள் உருவாக்கப்பட்ட அந்த வசதிகள் கொண்ட இடங்கள் அடிப்படை வசதிகளை நாங்கள் அதிகரிக்க நடவடிக்கை எடுத்திருக்கின்றோம். மகமோதர வைத்தியசாலையை நாங்கள் சிறைச்சாலைக்கு கையற்றிருக்கின்றோம். தேவையான வேலைகளையும் மதில்களையும் செய்கின்ற வேலைகளை நாங்கள் தொடங்கி இருக்கின்றோம். மில்லத்தே அந்த குறிப்பிட்ட அந்த சிறைச்சாலை 20 வருடம் அந்த இடத்தில் காணப்படுகின்றது. காணியை பெற்றிருக்கின்றார்கள். பல குழுக்களிலும் நாங்கள் இதை பற்றி உரையாற்றி இருக்கின்றோம். கடந்த கால ஆட்சியாளர்களுக்கு இதை செய்ய முடியாமல் போய்விருக்கின்றது. நாங்கள் நிதி ஒதுக்கீடுகளை செய்து கட்டிடங்களை அமைத்து இந்த செயற்பாடுகளை ஆரம்பித்திருக்கின்றோம்.
10-15 வருடங்களுக்கு முதல் இந்த காணி ஒதுக்கீடு செய்யப்பட்டிருக்கின்றது. ஆனால் நடவடிக்கைகள் துவங்கவில்லை. அதற்கும் பல காரணங்கள் இருந்திருக்கலாம். இருந்தாலும் நாங்கள் அதை துவங்கி இருக்கின்றோம். தற்போது பாரிய அளவிலான சர்வதேச ரீதியிலான இந்த வலையமைப்பில் போதைப்பொருள் வியாபாரிகள், பாதாள உலக கோஷ்டி தலைவர்களை வேறு அவர்கள் பிரிதொரு இடத்தில் தடுத்து வைப்பதற்கான நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளது. அந்த கடற்துறை படையினர் சார்ந்த அந்த குற்றங்களை செய்பவர்களை தடுத்து வைப்பதற்கான இடத்தை தான் அந்த பாரிய அளவிலான பெரிய குற்றங்களில் ஈடுபடுபவர்களை தடுத்து வைப்பதற்கு அவர்கள் அந்த இடம் வழங்கப்பட்டிருக்கின்றது. இல்லை என்றால் அந்த பூச மற்றும் வெளிக்கடை போன்ற சிறைச்சாலைகளில் இருக்கின்ற வெளியிலிருந்து வருகின்ற அந்த உதவிகளையும் தொடர்புகளையும் பயன்படுத்தி வெளியிலிருந்து அவர்கள் வியாபாரங்களை கையாள்கிறார்கள். அந்த தலைவர்கள் தான் அவர்களை செய்து கொண்டிருக்கிறார்கள். இதை நாங்கள் ஒவ்வொன்றாக வீழ்ச்சி அடைய அதை நீக்கிக் கொண்டிருக்கின்றோம். அவ்வாறு செய்யும் போது ஒரு அழுத்தம் வந்திருக்கின்றது, அவர்களுடைய வியாபாரம் குறைந்திருக்கின்றது. அதன்படிதான் உள்ளேயும் ஒரு எதிர்ப்பு ஏற்பட்டிருக்கின்றது. சிறைச்சாலை சில அதிகாரிகளுக்கு ஏற்கனவே கிடைத்த அந்த கொடுப்பனர்கள் கிடைப்பதில் அவை நிறுத்தப்பட்டிருக்கின்றன. அதையும் நாங்கள் தூய்மைப்படுத்திக் கொண்டு செல்கின்றோம். அவ்வாறு செய்யும் போதுதான் எதிர்பாராத இவ்வாறான விடயங்கள் நடைபெற்றுக் கொண்டிருக்கின்றன. இந்த நிலைமை நாங்கள் ஒழுங்காக அதை விளங்கிக் கொண்டு சிறைச்சாலையில் நடந்த இந்த சம்பவத்தை நாங்கள் ஏற்பட்ட அந்த சம்பவத்தை விளங்கிக் கொண்டு போதைப் பொருளுக்கு எதிரான இந்த நடவடிக்கைக்கு எதிராக இந்த சிறைச்சாலையில் ஏற்பட்ட எதிரான ஒரு நடவடிக்கை தான். அது போதைப் பொருள் வியாபாரத்துக்கு எதிராக சில சிறை கைதிகள் செயற்பட்டார்கள். அவர்கள் தகவல்கள் வழங்கினார்கள். அவர்களுக்கு தான் இன்று தாக்குதல்கள் நடத்தப்பட்டன. இந்த சம்பவத்தில் கிடைத்திருக்கின்ற தகவல்கள் எதிர்காலத்தில் நாங்கள் நேற்றைய தினம் நியமித்த அந்த விசேட குழுவில் ஜனாதிபதி அவர்கள் நியமித்த அந்த குழுவில் நியாயமான பக்கசார்பற்ற சரியான ஒரு ஆய்வை மேற்கொண்டு இதில் நடந்த விடயங்கள் என்ன, அதற்கு தாக்கம் செலுத்திய விடயங்கள் என்ன என்பதை சம்பந்தமாக முன்னரை போன்று வெளிக்கடை தொடர்பாகவும் இவ்வாறான ஆணைக்குழுக்கு நியமிக்கப்பட்ட எந்த விதமான அறிக்கையும் கிடைக்கப்பட்டிருக்கவில்லை. நாங்கள் அவ்வாறல்ல, மக்கள் உண்மையை அறிந்து கொள்ள அவலாக இருக்கின்றார்கள். மீண்டும் மீண்டும் இவ்வாறான விடயங்கள் இடம்பெறாமல் தடுப்பதற்கு நாங்கள் இடையீடு செய்வோம். அதற்கு நடவடிக்கை முன்னெடுத்து வருகின்றோம். நீதி அமைச்சர் பொறுப்புகளை பாரமெடுத்திருந்தது அரசாங்கம் சார்பாகத்தான். நாடு சரியான முறையில் கொண்டு செல்வதற்காக நாங்கள் முயற்சிக்கின்றோம். எதிர்கட்சியினருக்கு நாம் குறிப்பிடுகின்றோம், இந்த அரசியலிலே இந்த சந்தர்ப்பத்திலே குழம்பிய குட்டைக்குள் மீன் பிடிக்க எத்தனிக்க வேண்டாம். இந்த எத்தியோப்பிய அரசியலிலே பான் விழுந்தது போன்று என்று நீங்கள் எல்லாம் அதற்கு முயற்சித்துக் கொண்டிருக்கின்றீர்கள். உண்மையை நீங்கள் விளங்கிக் கொள்ள வேண்டும். நீங்கள் சரியான முறையில் இடையீடு செய்து ஒத்துழைப்பு வழங்க வேண்டும். இந்த நிலைமையை இல்லாமல் இருப்பதற்காக அரசாங்கத்துக்கு மாத்திரம் முடியாது. முழு நாடும் ஒன்றிணைத்து, முழு மக்களும் ஒன்றிணைத்து எதிர்கட்சிக்கும் பொறுப்புகள் காணப்படுகின்றன. ஆகவே குழம்பிய குட்டைக்குள் மீன்பிடிக்க முனைய வேண்டாம். பொறுப்புடன் நீங்கள் செயலாற்ற வேண்டும். இந்த நிலைமை மீண்டும் வராமல் நாங்கள் அதை அரசாங்கம் என்ற வகையில் முயற்சிக்கின்ற அதேவேளை உங்களுடைய ஒத்துழைப்பையும் நாட்டு மக்களுடைய ஒத்துழைப்பை நாங்கள் எதிர்பார்த்து விடைபெறுகின்றேன். மிக்க நன்றி. மிக்க நன்றி உங்களுக்கு கௌரவ திலீப் வேதாராய்ச்சி அவர்கள். உங்களுக்கு 10 நிமிடங்கள் வழங்கப்படுகின்றன. தலைமை தாங்கும் கௌரவ உறுப்பினர் அவர்களே, நீர்கொழும்பு சிறைச்சாலையிலே ஏற்படுத்தப்பட்டிருந்த துன்பியல் சம்பவம் தொடர்பாக உயிரிழந்த எங்களுடைய சகோதர 7 பேர் அடங்கிய அந்த சிறைச்சாலை உத்தியோகத்தர்கள் அனைவருக்கும் நாங்கள் எங்களுடைய கவலைகளை பகிர்ந்து கொள்கின்றோம். அதே போன்று 20க்கும் மேற்பட்ட சிறைச்சாலை கைதிகள் உயிரிழந்திருக்கின்றார்கள். அவருடைய குடும்பத்துக்கும் எங்களுடைய கவலைகளை பகிர்ந்து கொள்கின்றோம். காயமடைந்து இருக்கின்ற சகலருக்கும் துரிதமாக மீள வேண்டும் என்று அவர்களுக்கு பிரார்த்தனை செய்து கொள்கின்றோம். சிறைச்சாலை இருப்பவர்களும் மனிதர்களே என்ற அடிப்படையில் கௌரவ தவிசாளர் அவர்களே, இந்த சம்பவம் நடைபெற்ற முதலாம் நாள் 2 கொலை சம்பவங்கள் அங்கு பதிவானதன் பின்னதாக தலைவர் சரியான முறையில் தீர்மானங்கள் எடுத்திருந்தார், இவ்வளவு உயிர்கள் இழக்க வேண்டிய நிலைமைக்கு தள்ளப்பட்டிருக்க
முடியாது. தலைவர்கள் சரியான முறையில் தீர்மானங்கள் எடுத்திருக்கவில்லை. ஆணையாளர் ஒருவர் சரியான முறை இல்லை. 13 மாதங்களாக இன்னும் ஒரு பணிப்பாளர் நாயகம் அங்கு நியமிக்கப்பட்டிருக்கவில்லை. பதில் கடமையாற்றும் ஒரு பணிப்பாளர் இருக்கின்றார். தீர்மானங்கள் எடுக்க முடியாமல் இருக்கின்றது அவர்களுக்கு. அந்த தீர்மானத்தை எடுப்பதற்கு அவர்கள் அஞ்சுகின்றார்கள். பொருத்தம் இல்லாத இடங்களுக்கு பொருத்தமற்ற அலுவலர்களை நியமிக்கின்ற போது இவ்வாறான விடயங்கள் தான் இடம்பெறும். கௌரவ உறுப்பினர்களே, அதே போன்றுதான் ஒரு கட்டளை பெறுவதற்காக தீர்மானத்தை எடுப்பதற்காக எப்போதும் அவர்களால் முடியாமல் இருக்கும். இவ்வாறு சம்பவங்கள் இடம்பெறுகின்ற போது துரிதமாக இயங்கி தலைவர்கள், போலீஸ் மாதிபர், இராணுவ தளபதி, ஜனாதிபதி அவர்கள் கூப்பிட்டு இவ்வாறான தீர்மானங்களை அந்த தினமே அக்கணத்திலேயே சிறைச்சாலைக்கு அனுப்பியிருந்தால் இந்த 2 கும்பல்களை வெளியிலே கொண்டு வந்து வேறு சிறைச்சாலைக்கு அனுப்பி இந்த இருதரப்பு மரணங்களையும் தவிர்க்கக்கூடியதாக இருந்தது. இது அரசாங்கனுடைய இயலாமை. இந்த இயலாமை காரணமாகத்தான் 20க்கும் மேற்பட்ட மரணங்கள் சம்பவித்திருக்கின்றன. 100க்கும் அதிகமான அவர்கள் காயப்பட்டு நாட்டிலே ஒரு பாரிய துன்பியல் சம்பவம் பதிவாக இருப்பது இந்த அரசாங்கத்தினுடைய இயலாமை என்ற விடயத்தை நான் தெளிவாக குறிப்பிட விரும்புகின்றேன். ஆகையால் நான் 2022ஆம் ஆண்டு தங்களை சிறைச்சாலையில் ஒரு சம்பவம் இடம்பெற்றிருந்தது. அந்த சிறைச்சாலையினுடைய அலுவலர்களை அவர்கள் பிடித்து அறையில் இட்டு பூட்டு போட்டிருந்தார்கள். அந்த காலப்பகுதியில் ரணில் விக்ரமசிங்க அவர்கள் பிரதமராக இருந்தார். எங்களுடைய அரசாங்கம் இருந்திருந்தது. அவரோடு நான் காலை உரையாடி 8ஆம் மணிக்கு காலை வர சொல்லி ஜோன் அமர்துங்கா அமைச்சர் அவர்களும் எதிர்கட்சியிலே மஹிந்த ராஜபக்ச அவர்கள் வென்றிருந்தார். உலங்குவானியை பெற்றுக் கொண்டு அங்கு தங்களுக்கு சென்று பேசினோம், கலந்துரையாடினோம். அந்த மக்கள் எங்களுடைய குரலை அறிமுகம் கண்டவர்களாக இருந்தார்கள், அறிந்தவர்களாக இருந்தனர். அந்த சந்தர்ப்பத்திலே எல்லா சந்தர்ப்பத்திலுமே குளித்து குளித்து மீண்டும் சேறு பூச்சியது போன்று அமர அமர என்று சொல்லி உச்சரித்துக் கொண்டிருக்கின்றார்கள். நானும் ஜோன் அமர்த்துங்க மைந்த அவர்கள் எல்லோரும் சேர்ந்து நான் இன்னார் பேசுகின்றேன், பயப்படாதீர்கள், அந்த நிலைமையை நாங்கள் தணிக்கின்றோம், ஆயுதங்களை கீழே வைங்கள் என்று அவர்களுக்கு நாங்கள் ஒலிபெருக்கில் பேசியிருந்தோம். நாங்கள் எல்லோரும் ஒன்று சேர்ந்து உலங்குவானில் அங்கு சென்று தீர்மானங்களை எடுத்திருந்தோம், பேசியிருந்தோம். 159 பேர் அதிகாரம் இருந்தாலும் கூட இந்த அரசாங்கத்திற்கு நேராக நின்று உறுதியான தீர்மானத்தை எடுக்க முடியாமல் இருப்பதை நான் தெளிவாக கூறிக்கொள்ள விரும்புகின்றேன். உங்களுக்கு அவ்வாறான குழுக்கள் இருந்ததல்லவா? தீர்மானிப்பதற்கு எல்லா சந்தர்ப்பங்களிலும் 88ஆம் ஆண்டு காலப்பகுதியிலும் இருந்தார்கள் அவ்வாறானவர்கள். எல்லோருக்கும் அவ்வாறான பிரச்சனைகள் காணப்படும். அது தொடர்பாக நான் கூடுதல் பேச விரும்பவில்லை. எங்களுடைய தலைவர் அவர்களும் உறுப்பினர் அவர்களும் பல விடயங்களை தெளிவாக கூறியிருந்தார்கள். நான் அங்குனு பேலஸ் சிறைச்சாலை தொடர்பாக பார்க்கின்ற போது மஹிந்த ராஜபக்ச அவர்களுக்கு புண்ணியம் கிடைக்கும் விதமாக அவர் அந்த விடயத்தை சரியாக முழுமையாக ஒரு சர்வதேச ரீதி தரத்திலான ஒரு சிறைச்சாலையாக நிர்மாணித்திருந்தார். பயமின்றி இப்பொழுது கைதிகள் அங்கு கொண்டு செல்லப்படுகின்றார்கள். 2200 பேர் அங்கு இருக்கின்றார்கள் கைதிகளாக. நேற்று இரவு இந்த போராட்டத்தில் ஈடுபட்ட 150 பேர் செல்லப்பட்டார்கள். 2350 பேர் அங்கு இருக்கின்றார்கள். 1000 பேராக இருந்தாலும் 1000 பேர் மேல் அதிகமாக இருக்கின்றார்கள். அங்கு வைரஸ் நோய் பரவுகின்றது, டெங்கு காய்ச்சல் தொற்றுகின்றதாக குறிப்பிடப்படுகின்றது. நான் கோரிக்கையாக விடுக்க விரும்புகின்றேன் கௌரவ அமைச்சர் அவர்களே, சிறைச்சாலையில் பூரணமான முழுமையான ஒரு வைத்தியசாலை அங்கு காணப்படுகின்றது. 40 ஆண்கள் வாட்டு விடுதியிலே 40 கட்டில்களும், பெண் விடுதியில 10 கட்டில்களும் காணப்படுகின்ற ஒரு வைத்தியர் மாத்திரமே இருக்கின்றார். 2300க்கும் அதிகமான கைதிகள் இருக்கின்றார்கள். அவர்களுக்கு ஒரு வைத்தியர் இருக்கின்றார். 5 நாட்களும் அங்கு பணியாற்றுகின்றார். முழு அர்ப்பணிப்போடு காலையிலிருந்து மாலை வரை அவர்கள் பணியாற்றி செல்கின்றார்கள். அண்மை காலத்தில் ஹார்ட் அட்டாக் ஏற்பட்டு ஒரு தினேஷ் என்கின்ற ஒரு நபர் இரவு நேரத்திலே இறந்திருந்தார். அங்கு வைத்திருந்திருக்கவில்லை, கொண்டு செல்ல முடியாமல் போயிட்டது. அண்மையில் உள்ள ஹாஸ்பிட்டல் கொண்டு செல்லப்பட்டது. கெசட்டை நீங்கள் மாற்றி அமைக்க வேண்டும். அருகிலுள்ள வைத்தியசாலை இருக்கின்ற போது தங்களை ஹம்மதோட்டையில் வைத்தியசாலை அங்கு வசதி காணப்படுகின்றது. ஆனால் அங்குல பலசையில் அங்கு எந்த விதமான
வசதி உள்ள வைத்தியசாலையும் இல்லை. ஆகவே இந்த கெசட்டை நாங்கள் மாற்றி அமைக்க வேண்டும், அதில் திருத்தங்கள் செய்ய வேண்டும், அண்மையில் வைத்தியசாலை விடவும் வசதிமிக்க வைத்தியசாலை கொண்டு செல்ல வேண்டும் என்று அதை மாற்றி அமைக்க வேண்டும். அதனால் தான் அங்கு செல்லப்பட்ட சந்தர்ப்பத்தில் சிகிச்சை பலனின்றி அவர் உயிரிழந்திருக்கின்றார். இதுதான் சம்பவமாக பதிவாயிருக்கின்றது. எங்களுடைய சகோதரர் தான் இறந்திருக்கின்றார், ஒரு கடத்தொழிலாளர் தான் இறந்திருக்கின்றார். ஆகவே இந்த விடயங்களை சிறைச்சாலைகளில் எங்களுடைய கொள்கை விளக்கத்திலே சிறைச்சாலைகள் அனைத்தும் மறுசீரமைக்கப்படும் என்று குறிப்பிடப்பட்டிருக்கின்றது. அங்கு மறுசீரமைக்கப்பட்ட இருந்தால் இந்த முழுமையான வைத்தியசாலைகள் அங்கு வைத்தியர்களுடைய எண்ணிக்கை அதிகமாக வழங்கல் இரவு பொழுது வைத்தியர் அங்கு இருக்க வேண்டும். இருதனி ஏற்படும் பட்சத்தில் அவர்கள் இறந்து விடுவார்கள். சிறைச்சாலையில் இருப்பவர்களும் மனிதர்கள் என்று கூறுத்தானே நீங்கள் ஆட்சியை கைப்பற்றினீர்கள். 2300-200 பேருக்கு வைத்தியம் செய்வதற்கு ஒரு வைத்தியர் இருக்கின்றார். ஆகவே ஒரு வைத்தியர் குழு நியமிக்கப்பட வேண்டும், இன்னும் கூடுதலான ஆளனை நியமிக்கப்பட வேண்டும். அங்கு இருக்கின்ற சிறைச்சாலை கைகளை பாதுகாப்பாக நடவடிக்கை முன்னெடுக்க வேண்டும். உங்களுடைய தேர்தல் கொள்கை விளக்கத்தை தெளிவாக குறிப்பிட்டிருக்கின்றது. அந்த விடயத்தை நீங்கள் நிறைவேற்றியாக வேண்டும். அதே போன்று சில குறைபாடுகள் குறிப்பிட்டாக வேண்டும். அங்குள்ள சிறைச்சாலையில் பாடி ஸ்கேன் மெஷின் ஒன்று இல்லை, உடல் பரிசோதனை ஸ்கேனர் ஒன்று இல்லை. அப்படியானால் அங்கு செல்கின்ற சிறை கைதிகள் குத மார்க்கத்தின் ஊடாக 20-40 கிராம் என்ற அளவில் போதைப் பொருளை வைத்துக் கொண்டு செல்கின்றார்கள். எவ்வாறு அவர்களை பிடித்துக் கொள்வது? ஸ்கேனர் மிஷின் இல்லாமல். அங்கு ஸ்கேனர் மிஷின் இல்லை. தயவு செய்து ஸ்கேனர் மிஷின் உடைய அங்கு வழங்குங்கள். அதே போல சிசிடிவி கேமராக்கள் இல்லை, அது பழுதாகி 1.5 வருடங்கள் ஆகின்றது. இந்த அரசாங்கம் வந்தது பின்னர் அதுவும் இல்லாமல் இருக்கின்றது. உங்களுக்கு 2 நிமிடங்கள் மாத்திரமே உள்ளன. அங்கு 1.5 வருடங்களாக செயலிழந்திருக்கின்றது. பணியாற்றுவது போதுமான அளவு இல்லை. ஆகவே இதை செய்வது எவ்வாறு? அலுவலர்கள் எவ்வாறு நடத்தி செல்வது? உத்தியோகத்தினுடைய பணி எவ்வாறு ஆற்றி செல்வது? அதே போன்று வீரவேல சிறைச்சாலையில் 150 ஏக்கர் பரப்பளவானது 2023ஆம் ஆண்டு 2024ஆம் ஆண்டுகளில் குறிப்பிட்ட மாத்தரை, அங்கனுக்குள்ள காலி, பூசா எல்லா இடத்துக்கும் மரக்கர்கள் அனைத்தும் வழங்கியது இந்த சிறைச்சாலையிலிருந்து தான். இந்த பணிகளை செய்து அந்த சிறைச்சாலையில் பயிற்சி செய்யப்பட்டிருந்தது. நல்ல ஒரு செங்கல் கைத்தொழில் சாலையும் அங்கு இருந்தது. அவையெல்லாம் வீழ்ச்சி அடைந்திருக்கின்றது. அதுக்கான காரணம் என்ன? அதுக்கான காரணம் தான் முன்னால் இருந்த அலுவலர்கள். அந்த அலுவலர் இந்த அரசாங்கம் வந்த பின்னராக அவரை இடமாட்டியிருந்தார். அவர் தான் இந்த தோட்டம் செய்திருந்தார், பயிற்சிகளை மேம்படுத்தி இருந்தார், நடவடிக்கைகள் முன்னெடுத்தும் இருந்தார். இப்பொழுது என்ன இடம்பெற்றுக் கொண்டிருக்கின்றது? மதிலை உடைத்துக் கொண்டு, வேலிகளை உடைத்துக் கொண்டு மாடுகள் யானைகள் வருகின்றன. அங்கு 3 குளங்கள் காணப்படுகின்றன. அவை தாண்டி வந்து பயிற்சிகை பாதிப்படைந்திருக்கின்றது. செங்கல் தொழிற்சாலை கைத்தொழிலும் சீர்குலைந்திருக்கின்றது. வீரவேலையினுடைய அந்த விடயம் சீர்குலைந்திருக்கின்றது. இதுதான் மறுமலர்ச்சி. இந்த அரசாங்கத்துடைய மறுமலர்ச்சி இதுதான். நான் குறிப்பிடுகின்ற விடயம், முக்கியமான விடயம். என்னுடைய முகத்தை ஒட்டி நோக்குங்கள். இந்த குறைபாடுகளை நிவர்த்திக்குமாறு நாங்கள் கேட்கின்றோம். அரசின் தலைவர் என்னுடைய முகத்தை பார்த்து கொண்டு தலைவர் சிரிக்கின்றார். நான் என்னுடைய மாவட்டத்தை குறைபாடுகளுக்கு நான் மட்டும்தான் இருக்கின்றேன், உங்களுடைய உறுப்பினர்கள் தேடி பார்ப்பதில்லை. ஆகையால் இந்த குறைபாடுகளை நீங்கள் நிவர்த்திக்க வேண்டும். இந்த சிறைச்சாலை வீரவெல்ல அங்குணுப்பல வைத்தியசாலைகள் சிறைச்சாலைகளை நீங்கள் புனரமைப்பு செய்ய வேண்டும். மாவட்டத்தில் உள்ள போதைப் பொருள் வினையாளர்களை அங்கு கொண்டு வந்து புனர்வாழ்வு நடவடிக்கைகளை ஈடுபடுத்த வேண்டும். அந்த முகாமை சீரமைக்க வேண்டும். அதுக்கு விவராக முகாமுக்குள் வழங்கப்பட வேண்டும். இந்த நடவடிக்கைகளை முன்னெடுக்குமாறு கோரி விடைபெறுகின்றேன். அடுத்ததாக
சரோஜா சாவித்திரி பொன்ராஜ் கௌரவ அமைச்சர் அவர்கள், உங்களுக்கு 10 நிமிடங்கள். மிக்க நன்றி கௌரவ தலைமை தாங்கும் உறுப்பினர் அவர்களே. இன்றைய தினம் இந்த ஒத்துழைப்பு வேலை விவாதத்தின் போது நீர்கொழும்பில் ஏற்படுத்தப்பட்ட சம்பவத்துடனாக நான் இந்த இடத்தில் ஆரம்பிக்க விரும்புகின்றேன். 1962ஆம் ஆண்டில் ஒருவர் எழுதிய புத்தகம் ஹிபு அவர்கள், ரேம்ஸ் ராப்லே என்பவர், அதில் குறிப்பிடப்படுகின்ற ஒரு விடயம், சிறைச்சாலைகள் மனிதர்களை விலங்குகளாக மாற்றுகின்றன. ஆனால் உண்மையான விடயம் என்னவென்றால், அவர்கள் மீண்டும் சமூகத்துக்கு வந்த பின்னராக சமூகம் அவர்களை விலங்குகளாக பார்ப்பதுதான். இந்த விடயத்தை நான் இவ்வாறு ஆரம்பிக்கின்றேன். ஆகையால் இன்றைய தினம் நாங்கள் அனுபவித்துக் கொண்டிருப்பது அந்த துன்பியலின் ஒரு பகுதியைத்தான். ஆரம்பத்தில் இந்த சம்பவம் தொடர்பாக, சிறைச்சாலை சம்பவம் அசம்பாவிதம் தொடர்பாக நாம் கவலைகளை பகிர்ந்து கொள்கின்றோம். அரசு தரப்பினராகிய நாங்கள் அந்த சம்பவம் தொடர்பாக மீண்டும் மீளாய்வுக்குட்படுத்தப்படல் வேண்டும் என்ற நிலைமைக்கு வந்திருக்கின்றோம். நாங்கள் இந்த கவலையை பகிர்வது மாத்திரமல்லாமல், இறந்த கைதிகளுடைய குடும்பத்தினருக்கு, சிறைச்சாலை உத்தியத்தினுடைய குடும்பத்தை எங்களுடைய கவலைகளையும் அஞ்சலிகளையும் தெரிவித்துக் கொள்கின்றோம். மீண்டும் நான் கூறுவதானால், அந்த மனுதாப என்ற புத்தகத்திலே இந்த விடயம் குறிப்பிடப்படுகின்ற விடயங்கள் சிறைச்சாலையில் உள்ள மனிதர்களை விலங்குகளாக மாற்றுகின்றார்கள். ஆனால் உண்மையிலே அவர்கள் இங்கு சமூகத்துக்கு வந்ததன் பின்னராக சமூகம் அவர்களை விலங்குகளாக பார்க்கின்றார்கள் என்ற விடயத்தை நேற்றைய தினம் அழுது பிலாபித்த அந்த அம்மா குறிப்பிடுகின்றார். இறந்திருக்கின்றவர் ஒரு தவறாளியாக, இந்த நாட்டுக்கு தவறாளியாக காண்பிக்கப்பட்டிருந்தாலும் கூட என்னுடைய இரத்தம், என்னுடைய பிள்ளை என்று குறிப்பிட்ட அந்த அம்மாவுடைய கூற்று, அவர்களுடைய வேதனையை நாங்கள் புரிந்து கொள்கின்றோம், எங்களுக்கு விளங்குகின்றது. எந்த ஒரு அம்மாவும் தவறாளிகளை உற்பவிப்பதில்லை, உருவாக்குவதும் இல்லை, பிறப்பிப்பதும் இல்லை. அதனால்தான் அந்த புத்தகத்தில் குறிப்பிடப்பட்ட மேற்கோளில் விடயம் இன்றைய தினம் அது ஏற்பட்டுள்ள விடயத்தை மீளவும் எங்களுக்கு ஞாபகம் ஊட்டிக் கொண்டிருக்கின்றது. உண்மையில் எடுத்துக்கொண்டால், இந்த சிறைச்சாலையில் இறந்த, அதே போன்று இந்த சம்பவத்திலே இறந்த 2 தரப்பினரும், சிறைச்சாலை உத்தியோகத்தர்களும் கைதிகளாக இருந்த எல்லோரும் இந்த பிரச்சனையிலே அவர்கள் இறையானவர்களாகத்தான் இருக்கின்றார்கள், இரு தரப்பினரும். ஆகையால் நாங்கள் ஆளுங்கட்சி எதிர்கட்சி என்ற பேதம் இல்லாமல் இந்த பிரச்சனையை நாங்கள் தெளிவாக விளங்கிக் கொண்டு எதிர்காட்சியில் இவ்வாறான விடயம் இடம்பெறுவதை தவிர்ப்பதற்காக எவ்வாறு செயலாற்றி செல்ல வேண்டும் என்பதை நாங்கள் சிந்தித்து பார்க்க வேண்டும் என்பது எங்களுடைய கருத்தாக காணப்படுகின்றது. சிறைச்சாலை என்பது ஒரு சுந்தரமான இடம் அல்ல, அழகான இடம் இல்ல. குறைந்த வசதிகளுடனான அடிப்படை மனித தேவைகளுக்கு போதுமான அளவு வசதி இல்லாத நெரிசல் மிக்க ஒரு மலசலகூடத்தில் பல நூற்றுக்கணக்கானோர் பயன்படுத்துகின்ற, பலர் வரிசையிலே காத்திருக்கின்ற நுழம்பு அதே போன்று மனித உணர்வுகளுக்கு இடமில்லாத, தேவைப்பாடுகளுக்கு போதிய அளவு உணவு பானம், தூங்குவதற்கு போதிய அளவு இடமில்லாத, அதே போன்று மிகவும் கூட அழுத்தத்துக்குள் வாழப்படுகின்ற மக்களுக்குள் சிறியதொரு விடயத்திலேயும் ஒரு கலவரம் ஏற்படுவது இயற்கையான ஒரு விடயமாக தான் இருக்கின்றது. அவ்வாறான சிக்கலான முரண்பாடு ஏற்படுகின்ற அதனுடைய விளைவு பாரதூரமாக பரிணாமம் அளிப்பது அங்குள்ளவர் அலுவலர்களால் அல்லாமல் நீண்ட காலமாக போதைப் பொருட்கள் பயன்படுத்தப்பட்ட, சிறைச்சாலைக்கு உட்படுத்தப்பட்ட, குற்றம் சாட்டப்பட்ட அவர்கள் ஒருவரை ஒருத்தர் சுரண்டிக் கொண்டு வாழ்கின்றவர்களால் இப்பொழுது அவர்களை அரசியலோடு பிணைத்து அவர்களை பயன்பாட்டு கொண்டு பிரச்சாரம் செய்வது ஒரு பொருத்தமான விடயம் அல்ல. இவ்வாறான ஒரு முரண்பாடு வந்த சந்தர்ப்பத்திலே நாங்கள் வெளியிலே சென்று பேசியிருந்தோம். எங்களுடைய குரல்களை நாங்கள் பேசுகின்ற போது அந்த விடயத்தை நிறுத்தக்கூடியதாக இருந்ததாகவும் ஒருவர் பேசியிருந்தார். தங்களால் உருவாக்கப்பட்டவர்கள் உள்ளே இருக்கின்ற போது அவர்கள் காது கொடுத்து கேட்பார்கள், அடிப்பணிவார்கள், அது தொடர்பாகத்தான் அவர்கள் கூறியிருந்தார். இப்பொழுது ஏற்பட்டிருக்கிறது அதுவல்ல. எங்களால் இல்லாவிட்டால் இந்த வெளியில் இருக்கின்ற தரப்பினர்களால் இடையீடுகள் இன்றி உள்ளே இருந்து கொண்டு
இந்த போதைப் பொருள் மற்றும் குற்ற கும்பலோடு தொடர்புடைய இரு கும்பல்களுக்கு இடையில் ஏற்பட்ட பிரச்சனை தான் இறுதியாக உத்தியோகத்தர்கள் அதே போன்று எங்களுடைய கைதிகள் பெரும்பாலானவர்கள் இறந்திருக்கின்றார்கள். எவ்வாறு இருந்தாலும் அவர்கள் எங்களுடைய நாட்டுடைய பிரசைகள், எங்களுடைய நாட்டுடைய மக்கள், எங்களுடைய நாட்டு மக்களாக இருக்கின்றார்கள். ஆகவே எங்களுடைய மக்கள் என்ற அடிப்படையில் உணர்வோடு நாங்கள் அவர்கள் உற்று நோக்க வேண்டி இருக்கின்றது. இந்த சம்பவத்தினுடைய உண்மையான துன்பியை நாங்கள் அடையாளம் காண்பதற்கு மிகவும் புரிதல் எங்களுக்கு அவசியமாக இருக்கின்றது. பெருமளவாக இந்த போதைப் பொருள் தவறாளிகளால் சிறைச்சாலைகளில் உள்ளாக்கப்பட்டிருப்பவர்கள், சிறிய குற்றச்சாட்டுகளுக்கு உள்ளாக்கப்பட்டிருக்கிறவர்கள், அவர்களை நாங்கள் வகைப்படுத்தப்படல் வேண்டும். இந்த துன்பியலை நாங்கள் இந்த இடத்தில் மாத்திரமல்லாமல் மகளிர் மற்றும் சிறுவர் அமைச்சு என்ற அடிப்படையில் நன்னடத்தை காரியாலயம் உள்ள அமைச்சின் அடிப்படையில் 14, 18 வயதுக்குட்பட்ட 16, 18 வயதுக்குட்பட்ட பிள்ளைகள் பெருமளவினர் இந்த போதைப் பொருள் தவறாளிகளால் காணப்பட்டு அவர்கள் நன்னடத்தைக்குட்பட்டிருக்கின்றார்கள். நன்னடத்தை நிலையங்களிலே கூட இவ்வாறான நெரிசல் காணப்படுகின்றது. அவர்கள் அங்கிருந்து பாய்ந்து செல்கின்ற பிரச்சனைகள் பதிவாகின்றன. பிள்ளைகளாக இருந்தாலும் இந்த நன்னடத்தை காலப்பகுதிக்குள், நன்னடத்தை இல்லங்களுக்குள், அதே போன்று சான்றளிக்கப்பட்ட பாடசாலைகளில் நெரிசல் காரணமாக அங்கு சீர்திருத்த பள்ளிகளில் கூட இவ்வாறான சம்பவங்கள் பதிவு செய்யப்பட்டிருப்பதாக அறியக்கூடியதாக இருக்கின்றது. மிகவும் துன்பிலான விடயம் என்றால் அந்த விடயத்தை நாங்கள் வகைப்படுத்துவதற்கு அல்லது பிள்ளைகளை தவறாளிகளாக காணப்பட்டவர்களை, துஷ்பிரயோகக்குள்ளாக்கப்பட்ட பிள்ளைகளை, போதைப் பொருட்கள் உள்ளாக்கப்பட்ட பிள்ளைகளை, சிறு தவறுகளுக்கு உள்ளாக்கப்பட்ட பிள்ளைகளை வகைப்படுத்தி அவர்களை பேணி செல்லக்கூடிய இயலுமை எங்களிடம் காணப்படவில்லை. இந்த நெரிசல் சிறைச்சாலை காணப்படுகின்றது. ஏனைய கும்பல் சம்பந்தப்பட்டவர்களுக்கு தொடர்பட்டவர்களாக இருக்கின்றார்கள். இலங்கையில் இருக்கின்ற துன்பி நிலைமையை பார்க்கின்ற போது நாங்கள் அவர்களை தடுத்து வைத்திருக்கின்றோமே தவிர அவர்களை புனர்வாழ்வளிப்பது இல்லை. தவறாளிகளாக காணப்பட்டவர்களை, அடையாளம் காணப்படுபவர்களை அவர்களை வெறுமனை தடுத்து வைத்திருக்கோமே தவிர ஒன்று சேர்த்து வைத்திருக்கிறோம் அவர்களை அதனூடாக நாங்கள் சீர்திருத்தம் செய்ய முடியாது. ஆகவே ஏனைய போதைப் பொருட்கள் போன்று ஏனைய குற்றச்சாட்டுக்கு உள்ளாக்கப்பட்டவர்களை புனர்வாழ்வு செய்கின்ற செயற்பாடுகளை, நடைமுறைகளை நாங்கள் முன்கொண்டு செல்வது அவசியமாக இருக்கின்றது. போதைப் பொருள் அல்லது வேறு குற்றச்செயல்களுக்கு உள்ளாக்கப்படுகின்ற நபர்களை புனர்வாழ்வு செய்து சமூகமயப்படுத்தப்படுகின்ற விதத்தில் நாங்கள் ஆரம்பித்திருக்கின்றோம். நாங்கள் அடையாளம் கண்டிருக்கின்றோம். இந்த உளநல ஆற்றுப்படுத்தல் சேவைகள், சிக்கல்களை தீர்க்கின்ற விடயங்கள், முரண்பாடுகளை நீக்குகின்ற வேலை திட்டங்களை சிறைச்சாலைகளிலும் இந்த நன்னடத்தை இல்லங்களிலும் இந்த உளநல ஆற்றுப்படுத்தல்களை பிள்ளைகளுக்கு வழங்க நாங்கள் முயற்சித்துக் கொண்டிருக்கின்றோம். இந்த தவறாளிகளை ஒன்றாக சேர்த்து வைத்திருந்தால் மாத்திரம் போதாது. அவர்களை மீண்டும் சமூகத்தை மயப்படுத்துவதற்காக அவர்களை புனர்வாழ்வு வழங்கி உளநல ஆற்றுப்படுத்தல்களை வழங்குவதை மிகவும் கடுமையாக செய்ய வேண்டியும் இருக்கின்றது. அதே போன்று கடந்த ஆண்டுகால பகுதியில் சிறைச்சாலை உத்தியோகத்தர்கள் இருந்து ஆக கூடுதல் பட்ச நிர்வாக நியமனங்கள், இடமாற்றங்கள், பதவி உயர்வுகள் தீர்மானிக்கப்படுகிற அரசியல் உறவுகள், அன்புகளால் தான் மாறப்பட்டிருந்தது. அவ நேர்மையான அலுவலர்களுக்கு ஒரு புறமாக இருந்து பார்த்துக் கொண்டிருக்கத்தான் நேர்ந்திருந்தது. ஊழல் மிக்க அலுவலர்கள் தவறாளிகளோடு, அரசியலர்களோடு இடையீடுகளாகவும் செய்வனர்களாகவும் அவர்கள் போதிய அளவு நீதி திரட்டக்கூடிய இயலுமையும் அவர்கள் கொண்டிருந்தார்கள். சிறைச்சாலை அத்தியட்சர் கூட இந்த குற்றச்செயல் கும்பல்களோடு இணைந்ததாக செயற்பட்ட விதம் அடையாளம் காணப்பட்டிருந்தது. கடந்த கால பகுதியில் அந்த தவறாளிகள் மக்களிடமிருந்து கப்பம் பெற்றவர்களாக இருந்தார்கள். அந்த கப்பம் பெற்றவரிடமிருந்து கப்பம் பெற்றவர்களாக நீதி அமைச்சருடைய மகன்கள் காணப்பட்டிருந்தார்கள். அந்த சூழலை நாங்கள் கடந்த காலத்தில் கண்டிருந்தோம். இந்த சிறைச்சாலை காணப்பட்டிருக்கின்ற சுகபோகமான வசதிகள், ஸ்மார்ட் தொலைபேசிகள், போதைப் பொருட்கள், எல்லா சிறைச்சாலைகளிலும் சிம் கார்டுகள், பேசிகள் கண்டுபிடிக்கப்பட்டிருக்கின்ற சில அம்மாக்கள் கூறுவதை நாம் கேட்டிருக்கின்றோம். பிள்ளைகளை சிறைச்சாலையில் இருக்கின்ற போது அவருடைய கணவன் அல்லது அவருடைய பிள்ளைகள், அவருடைய சகோதரர்கள் சிறைச்சாலையில் இருக்கின்ற போது அந்த பெண்கள் எங்களிடம் குறிப்பிடுகின்றார்கள், சிறைச்சாலையில் தான் அங்கிருந்து இந்த குறிப்பிட்ட இலக்கத்திற்கு பணத்தை வைப்பு செய்யுமாறும் இந்த போதைப் பொருட்கள் விற்பனைக்காக காசு கோரப்படுவதாகவும் கூறப்பட்டிருக்கின்றதாக இந்த ஊழலை தடுத்து நிறுத்துவதற்காக நாங்கள் பணியாற்றி செல்கின்றோம். அந்த விடயங்கள் நாங்கள் ஆரம்பித்திருக்கின்றோம். அதனை முடிவுறுத்துவதற்கு சில காலம் எடுக்கும். அது இலகுபட்ட ஒரு விடயம் அல்ல. இந்த விடயத்தை ஆரம்பித்துக் கொண்டு செல்கின்ற விதம் போது இவ்வாறான சந்தர்ப்பங்களில் உள்ளக ரீதியாக அதே போன்று வெளியே சமூகத்திலும் இருவரும் கலவரம் அடைந்து இந்த அரசாங்கத்தின் மீதாக முன்வைக்கின்ற குற்றச்சாட்டு தொடர்பாக நாங்கள் கலவரமடைய போவதில்லை. செயற்பாடுகள்
நாங்கள் ஒருபோதும் நாங்கள் வாய் மூலமாக அல்ல செயற்பாடோடாகத்தான் காண்பிக்க இருக்கின்றோம். எந்த ஒரு சந்தர்ப்பத்திலும் நாங்கள் செயற்பாடுகளை நாங்கள் பின்னோக்கி கொண்டு செல்லப் போவதில்லை. முழு நாடும் ஒன்றாக இந்த போதைப் பொருள் விடுவிப்போம் என்ற அடிப்படையில் இந்த போதைப் பொருள் சிகிச்சை நடவடிக்கைகள் முன்னெடுக்கப்பட்டு கொண்டு வருகின்றன. சட்ட திட்டங்களை சரியான முறையில் அமுல்படுத்தி உளவள ஆற்றுப்படுத்தல் நடவடிக்கைகள், வைத்திய சிகிச்சை நடவடிக்கைகள் போன்றவற்றை கொண்டு செல்வதன் ஊடாக மீண்டும் சமூக மயப்படுத்தப்படுகின்ற பிரச்சனைகள் தொடர்பாக எல்லா சந்தர்ப்பத்தில் நாங்கள் கூடுதல் கவனத்தை செலுத்திக் கொண்டு வருகின்றோம். எனக்கு இன்னும் ஒரு நிமிடத்தை மாத்திரம் வழங்குங்கள். சாலையில் நடைபெற்ற வன்முறை சம்பவத்தின் உயிரிழந்தவர்களின் குடும்பங்களுக்கு ஆழ்ந்த அனுதாபங்களை நாங்கள் தெரிவித்துக் கொள்கின்றோம். அதே போல இந்த முதலை கண்ணீர் வடித்துக் கொண்டு எதிர்கட்சி தரப்பினரால் இந்த மேற்கொள்ளப்படுகின்ற இந்த வன்முறைகளை சாதாரணமயப்படுத்துவதற்காகவும் அல்லது இதுகள் சகஜமானவை என்று கூறுவதற்கோ அல்லது இது அரசாங்க தரப்பினர் செய்யப்பட்ட ஒரு குற்றம் என்று கூறுவதற்கோ இடமளிக்காது இவ்வாறான நடவடிக்கைகள் மேலும் ஏற்படாதவாறு தடுத்துக் கொள்வதற்காக புதிய சிறைச்சாலைகளை உருவாக்குதல், அடிப்படை வசதிகளை ஏற்படுத்துதல், கைதிகளை வகைப்படுத்துதல் போன்ற பல்வேறு நடவடிக்கைகளை மேற்கொண்டு உண்மையாகவே சீர்திருத்த பள்ளிகளிலும் நன்னடத்தை நிலையங்களிலும் இருக்கின்ற சிறார்களுக்கும் பாதுகாப்பு வழங்கி இந்த போதை வஸ்து ஒழிப்புக்கு முக்கியத்துவத்தை வழங்கி நாங்கள் உண்மையாகவே இந்த நாட்டுக்கு உறுதியான நிலைப்பாடு ஒன்றை ஏற்படுத்துவோம் என்றே கூறுகின்றோம். தடுப்பு மறியல் இருக்கின்ற, தடுப்பு காவலில் இருக்கின்ற சிறை கைதிகள் அனைவருமே நிம்மதியாக வாழக்கூடிய முழுமையான பொறுப்புடன் அவர்களை சமூகமயப்படுத்துவதற்கான நடவடிக்கைகளை மேற்கொள்ள அரசாங்கம் என்ற வகையில் நாங்கள் முன்வருவோம் என்று முகமது மஸ்தூதி லபாதுன் காலேட். மிக்க நன்றி. நீர்கொழும்பு சிறைச்சாலை விவகாரம் தொடர்பாக இன்றைய பார்லிமெண்டத்தில் விவாதம் இடம்பெற்றது. இதன்போது பாராளுமன்ற உறுப்பினரும் அமைச்சருமான ராமலிங்கம் சந்திரசேகர், விஜித ஹீரத், சரோயா சாவித்ரி போல்ராஜ் போன்றவர்கள் உரையாற்றியதுடன் ஏனைய பாராளுமன்ற உறுப்பினர்களும் உரையாற்றினர்.